நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, நேத்து ராத்திரி நான் கோபத்துல உங்ககிட்ட ஏதேதோ பேசிட்டேன். தயவு பண்ணி அப்படி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. இங்க பாருங்க சந்தியா, ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. அதனால தானே நேற்று ராத்திரி அப்படி கோவமா பேசுனீங்க. சந்தியா, நீங்க கொஞ்சம் வேதனைப்பட்டா கூட என்னால் அதை தாங்கிக்க முடியாது. அது உங்களுக்கு தெரியும்ல. உங்களால முடிஞ்சா மட்டும் என்கிட்ட நீங்க சொல்லலாம். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து பகிர்ந்துக்கிட்டா எவ்வளவு பெரிய சுமையும் தன்னால குறையும். அண்ணா, மசாஜ் பண்றியா இல்ல தலைமுடியை கழிச்சு விடுறியா? மசாஜ் பண்றதே பெரிய விஷயம், இதுல ஓவரா பேசுறீங்க. சவிதா, விக்ரம்க்கு மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கும் பண்ணி விடு. அப்பா, முதல்ல ஏன் தலை முடியட்டும். சவிதா, இந்த பேங்க்ங்கிறது ரொம்ப பெரிய இடம்ல. அதனாலதான் பப்பு மாதிரி இருந்த நம்ம மோகனை ஒரே நாள்ல அது மிஸ்டர் மோகனா மாத்திடுச்சுல. இவனை பாரு, ரொம்ப நேரமா உட்காந்து ஷூக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்கான். அடிக்கடி அதுலயே முகத்தை பார்த்து தலை செவிக்குவானே என்னமோ. அப்பா இந்தாங்க. அட, இங்க இருந்த பொட்டு குங்குமம் எல்லாம் எங்க போச்சு? என்னோட தாலி எங்க போச்சு? எல்லாத்தையும் இங்கதான் எடுத்து வச்சிருந்தேன். ராத்திரி கைட்டு இதுல தானே போட்டேன். ஒருவேளை கபோர்ட்ல வச்சிருப்பேனா? வாப்பா சூர்யா, வந்து உட்காரு. வா. ஆண்டவா ராமா. என்னங்க தட்டி? குடு மீனாட்சி, இந்தப்பா எடுத்துக்க. உன் கண்ணியே இன்னைக்கு இவ்வளவு சிவந்திருக்கு. ராத்திரி எல்லாம் உன்னால சரியா தூங்க முடியல. என்னம்மா சொன்னீங்க? என் கண்ணு செவந்திருக்கா? அப்படிலாம் எதுவும் இருக்காதுமா. நான் நல்லா தானே தூங்குனேன். அட கடவுளே, சூர்யானோட கண்ணுக்கு என்ன ஆச்சு? பாக்க விடுங்க, நான் போய் ரோஸ் தண்ணி கொண்டு வரவா? கஸ்தூரி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னம்மா நீங்க? சூர்யானோட கண்ணு செவக்கவே இல்லையே. உனக்கு என்ன தெரியும்?
புள்ளையோட கஷ்டத்தை பார்க்கறதுக்கு உன்னோட கண்ணு போதாது. ஒரு தாயோட மனசுதான் அதை பார்க்க முடியும். அத்தை, போய் வேற வேலையை பாரு. இங்க நின்னு பேசிட்டு இருக்காத. கஸ்தூரி. அண்ணி, என்னது? என்னோட பொட்டு குங்குமம் இதெல்லாத்தையும் எங்கேயாவது பாத்தியா? நான் தினமும் அந்த டிராயர்ல தான் வைப்பேன். அன்னைக்கு எவ்வளவு தேடி எதுவும் கிடைக்கல. நான் பார்க்கலையா அண்ணி? நான் அந்த பக்கமே வரல. ஒழுங்கா தேடி பாத்தீங்களா? சந்தியா, இன்னைக்கு எந்த பண்டிகையும் கிடையாது. ஏன்னா பண்டிகையா இருந்தாதான் உன்னோட தாலி, வளையல், குங்குமம், பொட்டு இதெல்லாம் தானா கிளம்பி கோயிலுக்கு போயிருக்கோன்னு நாம எல்லாரும் நினைச்சு மனசை தேத்திக்கலாம். நீ அதை கழட்டி ரூம்ல வச்சிருந்தா அது அங்கதான் இருக்கும். மீனாட்சி, உன்னோட அக்காவுக்கும் டீயே கொடு. இந்தாங்கக்கா. அங்க வந்து பொறுமையா உட்காந்து குடிக்கலாம்ல? இல்ல, நான் இங்கே உட்காந்து குடிக்கிறேன். என்னங்க, அந்த வேலையை செஞ்சீங்களா இல்லையா? எந்த வேலையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 5 நாளைக்கு முன்னாடி ஒரு கட்டில் வாங்கிட்டு வர சொன்னேன்ல, நான் சொல்ற எதையும் கவனிக்கிறதே இல்ல. கட்டிலா? எதுக்கு கட்டில்? யாருக்காக கட்டில்? நம்ம கட்டில் நல்லா தானே இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஒரு வேலையை கூட உங்களால ஒழுங்கா செய்ய முடியாது. ஆனா கட்டில் வாங்கிட்டு வர சொல்லி என்கிட்ட எப்ப சொன்ன? ஏன் தான் இப்படி எல்லாம் பேசுறீங்களோ? 5 நாளைக்கு முன்னாடி ஒரு புது கட்டில் வேணும்னு சொன்னேன்ல. ஆனா வெளியே போனாலே உங்களுக்கு சாப்பாடு ஞாபகம் தான், எந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல. சூர்யாவோட கட்டில் சரியில்லை, புது கட்டில் வேணும்னு சொன்னேன்ல. ஆனா நீங்க தான் சொல்ற எதையும் கேட்டுக்கிறது இல்லையே. உண்மையை சொல்ல போனா நாளாக நாளாக எதை சொன்னாலுமே எல்லாத்தையும் மறந்துடுவீங்களோன்னு பயமா இருக்கு. சரோஜா, இப்பதானே நீ உன்னோட பூஜையை முடிச்சிட்டு வந்த. அங்க இருக்கிற அந்த விளக்கு அணைகிற வரைக்குமாவது கொஞ்சம் பொறுமையா பேசு. சூர்யா ரூம்ல இருக்கிற கட்டில பத்தி நீ என்கிட்ட எப்ப சொன்ன? நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. இருக்கலாங்க, உங்ககிட்ட நான் சொல்லிருக்க மாட்டேன். எல்லாத்தையும் நான் தானே தப்பா செய்யறேன். இந்த விஷயத்திலும் தப்பு பண்ணிருப்பேன். என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கும் ஞாபகம் இல்ல. இங்க பாரு, நான் உண்மையை சொல்றேன். நீ சொன்னது எனக்கு ஞாபகம் இல்ல. வேணும்னு சொன்னா இப்ப வாங்கிட்டு வந்துடுறேன். பேசி முடிச்சிட்டீங்களா? சரி, உங்க எல்லாருக்கும் அப்பான்னு தான் பேரு. ஆனா நான் எதை சொன்னாலும் கேக்குறது இல்ல. எப்பவுமே இவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் இருக்கிறது என் புள்ள. எப்ப நான் எதை சொன்னாலும் உடனே அவ அதை செய்வான். ஆனா அவன் மனசுல இருக்கிறத மட்டும் என்கிட்ட சொல்றதே இல்ல. எனக்கு நல்லா தெரியும், உன் ரூம்ல இருக்கிற கட்டில் ரொம்ப பழசாயிடுச்சு.
அதுல உன்னால சரியா தூங்க முடியலல்ல? எனக்கு தெரியும்பா. அதனாலதான் நேத்து ராத்திரி கூட சரியா தூங்க முடியலன்னு நினைக்கிறேன். அந்த கட்டிலால பாவம் எத்தனை நாள் நீ தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டியோ. அம்மா இல்லம்மா, நான் தான் சொல்றேன்ல, நேத்து ராத்திரி கூட நல்லா தான் தூங்கினேன். அம்மா அந்த கட்டிலால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. இதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. கண்ணா சூர்யா, இந்த கேள்வியை நான் உன்கிட்ட கேட்கறேன்ல, அதனாலதான் நீ உண்மையை சொல்ல மாட்டேங்கிற. இத நான் ஏன் கேட்கிறேன்னு உனக்கு புரியாது. ஒருவேளை இதை நீ புரிஞ்சுக்கிட்டாலும் நீ என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்ட. ஏன் கூட வா, உன்னோட ரூமுக்கு வா. அந்த மெத்தையில அப்படி என்ன குறை இருக்குன்னு நான் உனக்கு சொல்றேன். சந்தியா, நீயும் என் கூட மேல வாமா. அப்படியே உன் பொருள் எல்லாத்தையும் எடுத்து தரேன். வாங்க, எல்லாருமே என் கூட சேர்ந்து மேல வாங்க. வாங்க, நில்லு. நீ எங்க வர? போ, போய் உன் வேலையை பாரு. சரிங்கம்மா. வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? இந்த கட்டில எல்லாரும் நல்லா பாருங்க. இதுல என்ன குறை இருக்குன்னு உங்களுக்கு புரியும். மோகன், நீயும் நல்லா பாரு. இந்த கட்டில என்ன குறைன்னு பாரு. சவிதா, மீனாட்சி, விக்ரம். சரிங்கம்மா. அத்த, இந்த கட்டில் மொத்தமும் நல்லா தான் இருக்கு. இந்த கலரும் நல்லா தான் இருக்கு. ஆமாங்கம்மா, எல்லாமே சரியா தான் இருக்கு. இதுல என்ன குறை இருக்குமா? இது நல்லதானமா இருக்கு. இது ஒரே கூட இல்ல. அம்மா, இந்த பக்கம் கூட இது நல்லா இருக்கு. யாரும் இதுல இருக்கிற குறைய பார்க்கல. வாப்பா சூர்யா, வா. நீ பாரு, நல்லா பாரு. கட்டில என்ன குறை இருக்குன்னு பாரு. இதுல இருக்கிற குறைய பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல? சொல்லுப்பா சூர்யா, உனக்கு தெரியும்ல? அம்மா என்ன இதெல்லாம்? நீங்க என்ன பண்றீங்கம்மா? கட்டில் நல்லா தானே இருக்கு, எல்லாரும் பார்த்து சொன்னாங்கல்ல. இவ போக போக பைத்தியம் ஆயிடுவான்னு முதல்ல சந்தேகப்பட்டேன். ஆனா இந்த வீட்டுல நான் சொல்ற பேச்சை யாருமே கேட்டுக்கவே இல்லை. இங்க எல்லாமே சரியாதான் இருக்கு. அமித், ஹலோ அமித். அது சந்தியாவை பார்க்க தான் அவள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
ஆக்சுவலி அன்னைக்கு நான் கோவத்தில் அவகிட்ட என்னென்னமோ பேசிட்டேன். சந்தியா அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டா. அதனால அவன் மாமியார் கிட்ட சாரி கேட்கலான்னு நினைக்கிறேன். சந்தியா என்னோட ஃப்ரெண்ட். அவளுக்காக இது கூட செய்யலைன்னா எப்படி? அவளுக்குன்னு இந்த ஊர்ல யாரும் இல்லை. ஒருவேளை இப்ப நான் போய் மன்னிப்பு கேட்கலன்னா அப்புறம் புகுந்த வீட்டில் இருக்கிறவங்க என்னையும் மீட் பண்ண விட மாட்டாங்க. அதனால அவளை பார்த்துட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகேங்க, பாய். நீங்க யாரு? வணக்கங்க. சொல்லுங்க. வணக்கம். அது நான் சந்தியாவோட மாமியாரை மீட் பண்ணணும். சந்தியானியோட மாமியாரை பார்க்கணுமா? அது அம்மா அப்புறம் மத்தவங்க சூரியனனோட ரூம்ல இருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, உன் அளவுக்கு பொறுமைசாலியான ஒரு பொண்ணை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அதனால இத நீயே பார்த்து சொல்லு. இந்த கட்டில்ல அப்படி என்ன குறை இருக்குன்னு சொல்லு. இந்த கட்டில் மொத்தமும் சரியா தான் அத்தை இருக்க. சரியாதான் இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் இதை யாரும் பயன்படுத்தல. என்ன சுரோஜா, என்ன பேசுற? பொய்ங்க, பொய் சொல்றேன். ஏன்னா எல்லாரும் இந்த வீட்ல என்கிட்ட பொய் சொல்றீங்கல்ல. கண்ணா, எல்லாமே சரியா தானே இருக்கு? அம்மா. ஆமாம்மா, எல்லாமே சரியா தான் இருக்கு. எப்பவும் இதே பதில் தானே சொல்ற? எல்லாம் சரியா இருக்கு. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் சரினா அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. எல்லாமே ஒருவேளை சரியா இருந்திருந்தா அப்ப இந்நேரத்துக்கு எல்லா அப்பளமும் சுக்கு நூறா உடைஞ்சு போயிருக்கணும். என்ன சரோஜா இது? ஏன் இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த அப்பளத்தை எல்லாம் இங்க வச்சது யாரு? ஏன் இதெல்லாம்? நான் தான் வச்சேன். இதெல்லாம் இங்க வச்சதே நான் தான். நேத்து ராத்திரி இத கொண்டு வந்து இங்க வச்சேன். இன்னைக்கு காலையில நான் இங்க வந்து பார்த்தப்ப நான் இங்க கொண்டு வந்து வச்ச மொத்த அப்பளமும் அப்படியே இருந்ததுங்க. எப்படி இது சாத்தியம்?